இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வாப்பா உப்பா கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? பாவு பிள்ளை எல்லா பிள்ளைகள்ட்டையும் போன் இருக்கு, எனக்கிட்ட மட்டும்தான் போன் இல்லை. இதுதான் அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய டயலாக். ஓலவர் படிக்கிறவன் சொல்றான், எந்த கிளாஸ்ல முழு பெரும் பைக்கி வச்சுக்கானுங்க. அவனுல வாப்பா மாதிரி உங்களை விட வசதி குறைஞ்சவன்கள். இந்த உமா கிட்ட போஸ்ட் பண்ற வாப்பா கிட்ட கதைக்கிறல்ல, நம்மட வாப்பா அந்த பிச்சைக்காரனா, எனக்கு பைக் இன்றைக்கு வரணும், இல்லாட்டி நான் படிக்க மாட்டேன், என்ன தேடுவியல், என்ன காண மாட்டேன் என்று உமாவை அப்படியே பயம் காட்டுறான். இது என்ன பிரச்சனை? நேரத்தோட நாம விட்டோமே பிள்ளை, மைலோ வேண்டி கொடுத்தமே நடிச்சாமா, 12 மணி பிறகு சாக்லேட் வேண்டி கொடுத்தமே அங்க வந்த பிள்ளைதானா. அவன் சொல்லுவான் எல்லாரும் பாவிக்காங்க. அந்த பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி வளர்க்கணும், இந்த உலகமே செஞ்சாலும் மகன் மார்க்கத்தில் இல்லாட்டி அது பிள மகன் செய்யக்கூடாது. மார்க்கம் அதை தடுத்து அதை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் சிலை வணங்குறாங்கன்னா நீங்க வணங்கக்கூடாது. எல்லாருமே சிக்கெட் குடிக்காங்கன்னா சிக்கெட் ஹலால் ஆகாது. எல்லாருமே போன் பாவிக்காங்கன்னா போன் பாவிக்க கூடாது. இதை நீங்க காரணமா சொல்லவும் கூடாதுங்கிறது சின்னத்துல இருந்தே பழக்கணும். அப்ப பிள்ளைகள்கிட்ட நோ சொல்லல, இந்த விஷயத்தை சொல்லல, தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ வலிமையை சொல்லல, குடும்ப கஷ்டத்தை சொல்லலன்னா நாம கஷ்டப்பட்டோம். பிரச்சனையை சொல்லணும். மகன் கரண்ட் பில்லு வந்து இந்த மாசம் எவ்வளவு தெரியும், மஞ்சள் பாருங்க எவ்வளவுன்னு பாருங்கம்மா. இன்னும் அப்ப 6000 சொச்சம் பாரு, பாப்பர சம்பளமே எவ்வளவுதான். சரி இந்த காசை கொண்டே கட்டிட்டு வாங்க, நீங்க கொண்டே கட்டுங்க. இந்த பொறுப்புணர்ச்சியை கொடுக்கணும், கட்டணும். தண்ணி பில் இவ்வளவு, அவனுக்கு சிக்கனம் தெரியும், தெப்ப திறந்துட்டு சும்மா நிக்க மாட்டான், தண்ணி பில்லு கூடப்படா. ரூமை விட்டு வெளியில வரும்போது ஃபேனை ஆஃப் பண்ணுவான், கரண்ட் பில்லு கூட போடாது. பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாப்பாக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கடன்கள் இருக்கு, குடும்ப நிலைமை இன்னது, இப்படித்தான் வாழணும். அந்த பிள்ளைக்கு நாம சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை கவனமா இருப்பான், தேவையில்லாத செலவுகளை கேட்க மாட்டான். எங்கட கிளாஸ்ல ஒருத்தன் ஷூ ஒன்று போட்டுக்காங்க, ஏன் 7000 ரூபா, எனக்கு அந்த ஷூ இப்ப வேணும். இல்ல மகன் நமக்கு 3000 ரூபாய் ஷூ போதும். இல்ல எனக்கு அந்த ஷூ வேணும், நான் ஆசைப்பட்டுட்டேன். அப்படி கேட்கிறான்னா நம்ம கஷ்டத்தை காட்டல. நம்முடைய சம்பளத்துல காவாசி அதுன்றது அவனுக்கு தெரியாது. நம்ம கொடுத்துட்டு எவ்வளவு பிரச்சனை படுறோம்ங்கிறது அவனுக்கு புரியல. பிள்ளைகளுக்கு நம்மளோட குடும்ப நிலைமையையும் விளங்கப்படுத்தணும். இதான் நிலைமை, இப்படித்தான் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த சோசியல் தொடர்புகள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், இருக்கும். அப்ப இதுக்கு முக்கியமாக பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்டா, அந்த பிள்ளைகளுக்கிட்ட உட்கார்ந்து பேசுறவங்களா இருக்கும். இந்த போனை நாமளும் தள்ளி வச்சதான் பிள்ளைகளும் தள்ளி வைக்கும். இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை இந்த போன்.